கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு பிறரை குறித்த பாரம். என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள். யோவான் 18:8. பிரச்சனைகள் நம்மை நிலைக்குலைய செய்யும் போது பிறரை குறித்த நமது பொறுப்பு என்ன? நமது சாட்சி இயேசுவை போலாக வேண்டும் என்ற விருப்பம் யாவும் இந்த இடத்தில் தடுமாற இடமுண்டு. ஒரு வைத்தியர் தனது ஊழியர் ஒருவருக்கு மனிதாபிமானத்தில் சில மருந்துகளை கொடுத்து உதவினார். இதனால் அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். உண்மையை அறிந்து கொண்ட அதிகாரிகள் வைத்தியரில் பரிவு காட்டுவது போல நடித்து கொண்டு, மருந்தை உன் கையினால் கொடுக்கவில்லையே, மருந்துக்கு பொறுப்பாயிருந்தவர்தானே கொடுத்தார், ஆகையால் நீ அல்ல, அந்த மனிதனே மருந்தை கொடுத்தார் என்று அறிக்கை சமர்ப்பி, இல்லாவிட்டால் உன் வேலை பறிப்போய்விடும், நீயும் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று வற்புறுத்தினார்கள். தண்டனையை குறித்து அவர்கள் சொன்னது உண்மைதான். அதற்காக அந்த அப்பாவி மனிதனுக்கு தண்டனையா? அதிகாரிகள் நெருக்குதலுக்கு மேல் நெருக்குதல் கொடுத்தார்கள். ஆனாலும் இறுதியில் வைத்தியர் உறுதியாக பதில் தந்தார். என்னதான் நேர்ந்தாலும் நானே தான் மருந்து கொடுத்தேன் என்ற உண்மையை எழுதுங்கள் என்றார். ஏறத்தாழ 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் வைத்தியரை வாழ்த்தி, அவர்கள் கேட்ட கேள்வி, டாக்டர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்பதுதான். அன்று வெறுமனே கிறிஸ்தவர் என்ற பெயரை கொண்டிருந்த அந்த வைத்தியர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் கிறிஸ்து தம்மை எவ்வளவாய் நேசித்து நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்தார். இயேசுவோடு கூட சீஷர்களையும் கைது செய்ய அன்று நல்லதொரு தருணம். ஆண்டவர் வாய் திறவாமல் இருந்திருந்தால் சீஷர்களுக்கு எதுவும் நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவரோ இவர்களை போக விடுங்கள் என்று தமது சீஷருக்காக பரிந்து பேசினார். அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை சுட்டி காட்டினான். ஏவாளோ பிசாசை காட்டினாள். இன்றும் தாம் பிழைத்து கொள்ள அடுத்தவரை காட்டிக் கொடுக்கிறவர்களும் அடுத்தவரும் துன்பப்படட்டும் என்று எண்ணுகிறவர்களும் அநேகர். இதனால் எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. இது கிறிஸ்துவின் வழி அல்ல. நம்மையும் அறியாமல் நாம் யாருக்காவது இப்படி ஒரு தீமை செய்திருந்தால், செய்ய நினைத்திருந்தால், இப்போதே அதை சரி செய்து விடுவோமாக. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, ஆபத்து நேரத்திலும் சீஷர்களுடைய பாதுகாப்பிற்காக வாதிட்டீரே. நாங்களும் அந்த மனப்பான்மையோடே நடந்து துன்பத்தில் இருக்கிற மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.